குவைத்தின் மங்காஃப் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து. 40 இந்தியர்கள் உட்பட 49 பேர் பலியான கோரம். குவைத் தீ விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழப்பு. அயலக தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டி. சென்னை முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் அயலக தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் சந்திப்பு. குவைத் தீ விபத்தில் சிக்கிய தமிழர்கள் குறித்து ஆலோசனை என தகவல். குவைத் தீ விபத்தில் காயமடைந்த தமிழர்களின் மருத்துவச் செலவை அரசே ஏற்கும் என தமிழக அரசு அறிவிப்பு. உயிரிழந்த நபர்களின் விவரங்கள் மற்றும் எண்ணிக்கை கிடைக்கப் பெற்ற பின் உடலை தமிழகம் கொண்டுவர நடவடிக்கை. குவைத் தீ விபத்தில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்தவர் உயிரிழந்ததால் குடும்பத்தினர் கண்ணீர் விட்டு கதறல். அப்பாவை என்னோடு சேர்த்து வைத்து விடுங்கள் என மகன் கதறி எழுததால் சோகம். குவைத் தீ விபத்தில் கேரளாவைச் சேர்ந்த 11 பேர் இறந்த நிலையில் மீளா துயரத்தில் குடும்பத்தினர் கண்ணீர். வாழ்க்கையை சிதைந்து விட்டதாக வேதனை. குவைத் தீ விபத்து குறித்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் அவசர ஆலோசனை. கேரளாவைச் சேர்ந்த 11 பேர் பலியான நிலையில் உடல்களை தாயகம் கொண்டு வருவது குறித்து ஆலோசனை என தகவல். குவைத் விரைகிறது இந்திய விமானப்படை விமானம். தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்களை தாயகம் கொண்டுவர நடவடிக்கை. குவைத் தீ விபத்தில் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள இந்தியர்களை சந்தித்து இந்திய தூதர் ஆதர்ஷ் ஸ்வைகா முபாரக் ஆறுதல். தூதரகம் சார்பில் தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்றும் உறுதி. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கில் விசாரணை தீவிரம். சிபிசிஐடி எஸ்பி முத்தரசி தலைமையில் அதிநவீன கருவிகள் மூலம் பல கோணங்களில் விசாரணை. புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த பகுதியில் மேலும் ஒருவர் மயக்கம். புதுநகர் பகுதியில் தொடர்ந்து 3வது நாளாக பாதாள சாக்கடைகளை சீரமைக்கும் பணி தீவிரம். சென்னையில் ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்துடன் போக்குவரத்து துறை அதிகாரிகள் இன்று ஆலோசனை. தமிழ்நாட்டில் விதிகளை மீறி 547 வெளிமாநில பதிவெண் கொண்ட பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் ஆலோசனை என தகவல். வைகை அணையில் தேசிய அணைகள் பாதுகாப்பு குழுவினர் ஆய்வு. அணையின் தரம், கட்டட உறுதித்தன்மை, வெள்ள முன்னெச்சரிக்கை குறித்து சோதனை. தஞ்சை மாவட்டம் பூதலூரில் காணாமல் போன குழந்தை 3 மணி நேரத்தில் மீட்பு. ரயில் நிலையத்தில் இருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் புதரில் இருந்து மீட்டது குழந்தை. தலைநகர் டெல்லியில் தலைவிரித்தாடும் தண்ணீர் பஞ்சம். குடிநீருக்காக நீண்ட வரிசையில் மணிக்கணக்கில் காத்திருக்கும் அவலம். உத்தரப்பிரதேசத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து. தப்பிக்க முடியாமல் சிக்கிய 5 பேர் உயிரிழப்பு.
T20 உலகக்கோப்பை தொடரில் அமெரிக்காவுக்கு எதிரான ஆட்டத்தில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி. சூப்பர் 8 சுற்றுக்குள் இந்திய அணி நுழைந்ததால் நியூயார்க்கில் ரசிகர்கள் கொண்டாட்டம்.